நல்லா இருக்குமா, நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. 60 முதல் 18 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குமா, நல்லா சூப்பரா இருக்கு. நான் நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து அவரு இந்த அளவுக்கு ஒரு கதை அவருக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பர்சனலா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. மிக்ஸ்டு தான். ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான். பாலாவோட ஆக்டிங் சூப்பர். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் இருக்கு. பாலாஜி சக்திவேலு வயசான காட்டுறது லவ் தான் சொல்லியிருக்காங்க. மியூசிக் சூப்பர். லாஸ்டா யுவன் சங்கராஜ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எல்லாத்தையும் அளவு வச்சிட்டாரு. நல்லா இருக்கு படம். டான்ஸ் நல்லா இருக்கும், ஒரு டான்ஸ் தான். ஃபேமிலி மூவி, சென்டிமெண்ட் மூவி, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுக்கா. செம்ம லவ் மூவி, செம்ம லவ் ஆக்டிங்க்கா. சூப்பரா இருக்கு. எங்க தம்பி இப்ப நடிச்ச மாதிரி இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்கு சார் படம். பாலாவை வந்து பார்த்தோம், நல்ல அருமையா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் அது. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு பாட்டு, நல்ல சாங், நல்லா டான்ஸ் ஆடுறாரு பாலா. இப்போ வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருந்தது மேடம், படம் சூப்பராக இருந்தது. பாலாக்காக தான் நாங்கள் வந்தோம். படம் பாட்டு எல்லாமே படத்தில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை மறந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழுகுற மாதிரி படம். ஆமாம், மனசு ரொம்ப இதுவாக இருந்தது. பாலாக்காக தான் வந்து பார்க்கணும் படத்தை. நாங்களே ஃபேமிலியாக தான் வந்தோம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட தான் வந்தோம். படம் அவ்வளோ நல்லா இருந்தது. காந்தி கண்ணாடி படி ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. படம் அருமையா இருந்தது. நல்ல ஒரு காதல் படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி நல்லா இருந்தது. எல்லாமே இருந்தது. மியூசிக் ரொம்ப அருமையா இருந்தது. பாலாவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப அருமையா. அவர் நல்ல குணத்துக்கு இந்த படம் நல்லா ஓடுன்னு நாங்க கடவுளுக்கு வேண்டிக்கிறோம். இந்த மூவி வந்து எல்லாரும் ஃபேமிலி வந்து ரொம்ப என்டர்டைன் பண்ற மாதிரி ஒரு மூவி. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து பாக்குற ஒரு மூவி. டான்ஸு, சாங்கு எல்லாமே சூப்பர். அமுதவாணன், பாலா 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது அந்த படத்தை நடிச்சதுக்காக. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அது எமோஷனலான சீன் ஒரு 5 மினிட்ஸ் வருது. அது எல்லா லேடிஸுமே அழுதுருவாங்க கண்டிப்பா. அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவி வந்து ரொம்ப நல்ல ஹாப்பியா இருக்கு. காந்தி கண்ணாடி படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம். எந்த புருஷன் மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்களோ, புருஷன் மேல பாசம் இல்லாம இருக்காங்க, மனைவி மேல பாசம் இருக்காங்களோ, அவங்க வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க சண்டையே வராது. ஒரு எப்படி நேரட்டமா சாரி கேட்போம், நம்ம ஹோட்டலில் போவோம், சாப்பிடலாம்னு சொல்லுவோம், பொன்னாட்டி சமைச்சு கொடுப்பாங்க, சோறு நல்லாதுன்னு சொல்ல மாட்டோம், ஒரு சாரி கேட்க மாட்டோம். யாராட்டுக்கு அப்போ படம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு புருஷன் மட்டும் வந்து பார்க்க வேண்டிய படம். நான் அழவே மாட்டேன், ஒரு கல் நெஞ்சுக்காரன். ஆனால் நானே கடைசியில் கண்ணீராக வருது எனக்கு. ஆனால் படம் சூப்பராக எடுத்துறாங்க. நான் படம் தரமான படம். அதுமாதிரி பணத்தை 500 1000 ஒழிச்சாங்கல்ல, அதை வந்து சூப்பராக வெளியே மக்கள் எப்படி பாதிக்கப்படுறான்றதை சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் தரமான படம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். அவர் எப்பயுமே வந்து மக்கள் ஹீரோ தான். இப்போ சினிமாவில் ஜெயிஸ்டாப்ல பார்க்கலாம், குடும்பத்தில் பார்க்கலாம். படம் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். படம் வந்து வேற லெவல். ஆக்டிங் வந்து நம்ம டிவியில நிறைய பாலாவை பார்த்துருப்போம், பாலா அண்ணனை. இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா டிஃப்ரெண்டா எமோஷனலா காமெடியா டான்சர் நல்லா இருக்கு. சாங் எல்லாமே பக்கா. நம்ம அண்ணன் இவன் ஒரு சாங் பாடியிருக்காரு. அந்த சாங்கை கேட்ட உடனே ஒரு எமோஷனல் சீன் கண்ணுல ஆட்டோமேட்டிக்காவே தண்ணி வந்துருச்சு. எல்லாரும் ஃபேமிலி மூவி, லவ் பண்றவங்க, மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. நான் ரிவ்யூ பார்த்துருந்தேன். நிறைய பேர் வந்து நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி நெகட்டிவாக சொல்லலை. ஆனால் வந்து சில பேர் ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறாங்க நெகட்டிவாக. அந்த மாதிரி பண்ணாதீங்க. படம் நல்லா இருக்குது. யாருமே வந்து இந்த மாதிரி அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவனை வந்து இது பண்ணணும், டெஸ்ட்ராய்ட் பண்ணணும் அப்படி பண்ண அவர் பாட்டு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரால் முடிஞ்சது பண்ணுறாரு. ப்ளீஸ் நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த படம் அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அடுத்த விஜயகாந்த், அவரு மக்கள் சொல்கிறாங்க அவர் எதுக்கும் ஆசைப்படலை. இப்போ ரீசெண்டாக நிறையா அது மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னா ஷெரீஃப் அண்ணனுக்கு சொல்கிறேன். அவர் வச்சு டைரக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு ஷெரீஃப் அண்ணனுக்கு பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ். அவரை வந்து இன்னொன்று வந்து நம்ம இவன் சொன்ன மாதிரி தான் நிறைய சேனல் வந்து அவரை வந்து அதாவது பழைய வேற படத்தோட ரிவ்யூ எடுத்து கட் பண்ணி பாலா இந்த படத்துக்கு இப்படி பண்ணியிருக்காங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். அவர் வளர விடாம பண்ணாதீங்க, வளர விடுங்க. வளர்ந்தா இன்னும் நிறைய பண்ணுவார். படம் வந்து 100% சூப்பராக இருக்குது. எங்கேயும் வந்து லேக் இல்லை. அது மட்டும் ப்ளீஸ். மூவி எப்படி இருந்துச்சு? மூவி ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஃபுல் பேக் எல்லாமே எமோஷனல் இருந்தது, காமெடி இருந்தது, டான்ஸ், சாங் எல்லாமே இருந்தது. ஃபேமிலியா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியா நல்ல படம் பார்க்கணும்னா கண்டிப்பா காந்தி கண்ணாடி வந்து பார்க்கலாம். சாங் எல்லாமே சூப்பரா இருந்தது. லாஸ்ட்ல யுவன் ஒரு சாங் பண்ணிருப்பாரு, செம்மையா இருந்தது சாங். மூவியுமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி படம். செம்ம ஜாலியாக ஃபீல் கூட பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்காதீங்க. வந்து ஒருத்தர் ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை அவர் நிறைய தடவை டிவியில் வந்தவர். அது கேமரா பார்த்த முகம் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரில.
உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கிறேன், ரொம்ப ஸ்லோவாக பாரும்போது என்னடா ஏதோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரான்ற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பிக்கப் அடிச்சு சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எமோஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல் பாலாஜி சார், நீங்க சத்யராஜ் வச்சு படம் எடுத்துக்க, காமெடி படம் எடுத்துக்க, ஆனா இந்த படத்துல உண்மையிலே ஒரு 65 வயசு தோற்றத்தோட அது கரெக்டா பொருந்து அந்த வயசுக்கு ரன்னிங் போறீங்க தெரியுமா? ஒரு சீன்ல போலீஸார் தேத்தின்னு வரான். உண்மையிலே வந்து ஈடு கொடுத்து நடிச்சுக்கிறீங்க. இந்த படத்துல எல்லாருமே ஈடு கொடுத்து நடிச்சுக்கிறாங்க. அமுதவாணன் என் ஃப்ரெண்டு தான், அவளும் நல்லாவே சூப்பரா நடிச்சுக்கிறாப்பல. என்னன்னா ஆங்கரா பண்ண பாலா வந்து அவர் நிஜத்துல கதாநாயகன் தான். இந்த படத்துல வச்சு யாரும் வந்து தப்பா நினைக்க. ஏன்னா கதாநாயகன்ன்றது உதவி பண்றது, அதுதான் கதாநாயகன். இந்த காதல் காட்சியோ அது பண்றது அதெல்லாம் கதாநாயகனே கிடையாது. புரியுதுங்களா சார்? உதவி பண்ணோம், மனித நேயம் வேணும். இந்த மனித நேயம் தான் இந்த படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த உலகத்துல எல்லாமே சம்பாரிச்சு வச்சுட்டு போகலாம், உடலை தவிர கூட வரப்போறது இல்லை. புரியுதா? அந்த மாதிரி இறந்துடுவாங்க. அர்ச்சனா மேடம் பிளாட்ஃபாரத்தில் கிடக்குங்க, லட்சக்கணக்கில் கிடக்குங்க. அது யாரும் எடுக்கல, ஆப்ரேஷன்காரன் எடுக்கிறான். புரியுதுங்களா சொல்றது? இதுதான் அனாதைக்கு அனாதை தான் ஆதரவு. அதுதான் இந்த கதை. படம் சூப்பரா இருக்குது. பாலா, நீ நிஜத்துல நீ ஹீரோ தான். உன்னை சாதாரணமா சொல்ல முடியாது. ஒரு 4 வருஷம் முன்னாடி உன்னுடைய எடுத்து பார்த்த நீ நிஜத்துல ஹீரோ தான். இந்த படத்துல ஹீரோ தான் ப்ரூவ் பண்ணிட்ட. படம் சூப்பர், எனக்கு பிடிச்சிக்குது. 60 முதல் 18 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டிய படம்.